நம்ம பார்க்க டாபிக் வந்து என்னன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்ல அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ், அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? கேக்குதுங்களா? எஸ் மேம். ஓகே, தேங்க் யூ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்குறது வந்து என்னன்னா, நான் இந்த மாதிரி நோட்ஸ் கொஞ்சம் எழுதிட்டு வந்திருக்கேன். இந்த நோட்ஸை ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக கவனிங்க. இதுக்கப்புறமா வந்து மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, விதைகள்லேருந்து மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதையும் நான் ரீட் பண்ணி காட்டுறேன். இதில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே தான் நான் எழுதியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆட்டம். ஆட்டம் அப்படிங்கிறது வந்து அணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். இப்போ ஆட்டம் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுலே வந்து சின்ன பார்ட்டிகிள். அதுக்கு மேலே அது வந்து நம்ம டிவைட் பண்ணவே முடியாது. அதுக்கு மேலே அதை நம்ம பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதான் வந்து நம்ம ஆட்டம் சொல்லுவோம். இந்த ஆட்டமால ஆனது தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகிள்ஸ். நிறைய இந்த பார்ட்டிகிள்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் சேர்ந்தது தான் நமக்கு வந்து பார்ட்டிகிள்ஸாக இருக்கு. ஸோ அந்த ஆட்டம், அந்த அணுவோட கட்டமைப்பு எப்படி இருக்கு, அந்த அணுவோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம சென்டர்ல இருக்கிறது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸ் அப்படிங்கிறது வந்து தமிழ்ல அணுக்கரு. ஸோ அந்த நியூக்ளியஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த செல் இருக்கு இல்லையா, இது வந்து கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த செல்லில் வந்து நமக்கு என்ன இருக்கும்னா எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்திட்டு இருக்கும். அப்போ இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது, அந்த அணுக்கரு அப்படிங்கிறதுல நமக்கு என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். புரோட்டான் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்மறை. ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்றேன், அப்புறமா இங்கிலீஷ்ல சொல்றேன். ஸோ புரோட்டான் அப்படிங்கிறது வந்து நேர்மறை. நேர்மறை மின்னோட்டம் உடையது. ஸோ இது வந்து பாசிட்டிவ். நியூட்ரான் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நடுநிலைமை. அதுக்கு வந்து நேர்மறையும் கிடையாது, எதிர்மறை மின்னூட்டமும் கிடையாது. அது வந்து ஒரு நடுநிலைமையா இருக்கக்கூடிய. ஸோ இதுல புரோட்டான் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள். நியூட்ரான் அப்படிங்கிறது என்ன பார்ட்டிகல்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல். நெக்ஸ்ட் இப்போ நியூக்ளியஸ்ல நான் சொல்லிட்டேன். நியூக்ளியஸ்ல இருந்தா புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு. புரோட்டான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல், நியூட்ரான் வந்து நியூட்ரல். இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா, அது வந்து ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு, சுத்திட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல், அதாவது எதிர்மறை மின்னோட்டம் உடைய துகள்கள் எலக்ட்ரான் அப்படிங்கிறது. சரி, ஓகே. இப்போ நீங்க வந்து ஆட்டம்ல இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டீங்க. ஆட்டம்ல வந்து ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் இருக்கு. யாராவது வெயிட் பண்றாங்களா? சரி, ஓகே. ஸோ ஆட்டம் அப்படிங்கிறது வந்து சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸை சுற்றி தான் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்திட்டு இருக்கு நம்ம பார்த்தோம். நியூக்ளியஸ் உள்ள இருக்கிறது வந்து புரோட்டான், நியூட்ரான் பார்த்தாச்சு. சுத்திட்டு இருக்கிறது வந்து எலக்ட்ரான். புரோட்டான் வந்து பாசிட்டிவா இருக்கு, நேர்மறையா இருக்கு. சுத்திட்டு இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து எதிர்மறையா இருக்கு, அதாவது நெகட்டிவா இருக்கு. சரி, ஓகே. அப்போ ஆட்டம் வந்து எப்படி, ஒரு ஜென்ரலா ஒரு ஆட்டம் அப்படின்னு சொன்னோம்னா அது பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டம் அப்படிங்கிறது வந்து நியூட்ரல். ஏன் ஆட்டம் வந்து நியூட்ரல்னா, ஒரு ஆட்டம்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும், அதாவது எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கையும், நம்பர் ஆஃப் புரோட்டான்களுடைய எண்ணிக்கையும் சேமா இருக்கும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு புரோட்டான். ஸோ புரோட்டான் அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன், பாசிட்டிவ், அதாவது நேர்மறைன்னு சொன்னேன். எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து என்னது, நெகட்டிவ், எதிர்மறைன்னு நம்ம சொன்னோம். இப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 8 இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். அப்போ +8 அண்ட் -8 நமக்கு என்ன ஆயிடும், கேன்சல் ஆகி 0ன்னு வரும். அதனாலதான் ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா நியூட்ரலா இருக்கும். அது பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது, நேர்மறையும் கிடையாது, எதிர்மறையும் கிடையாது, நடுநிலைமையா இருக்கக்கூடியது, நியூட்ரலா இருக்கக்கூடியது. இதுதான் வந்து ஆட்டம். ஆட்டம்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ், கட்டமைப்பு எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா அணுமுறை எண் அப்படின்னு சொல்றாங்க. எந்த சிம்பிள்ல வந்து அது வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா Z அப்படிங்கிற சிம்பிள்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். புரோட்டான்களின் எண்ணிக்கையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்றோம். புரோட்டான் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்னது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல், அதாவது நேர்மறை மின்னோட்டமுடைய துகள்கள். அதுதான் வந்து புரோட்டான். அந்த புரோட்டானுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கோ, நம்பர்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுதான் உங்களுக்கு என்னன்னா அட்டாமிக் நம்பர், இல்லைன்னா அணுமுறை எண். இதை நீங்க என்ன லெட்டர்ல நீங்க டினோட் பண்றீங்கன்னா Z அப்படிங்கிற லெட்டர்ல ரெப்ரசென்ட் பண்றீங்க.
நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மாஸ் நம்பர், அதை வந்து மாஸ் எண் சொல்லுவாங்க. இதை என்ன லெட்டர்ல நம்ம சொல்றோம்னா ஏ. ஸோ மாஸ் நம்பர் அப்படின்னா எதெல்லாம் சேர்ந்ததுன்னு பாருங்களேன். புரோட்டானோட நம்பர்ஸும் நியூட்ரானோட நம்பர்ஸும் சேர்ந்தது. இந்த புரோட்டானும் நியூட்ரானும் எங்க இருக்குன்னு சொன்னேன், இந்த நியூக்ளியஸ் உள்ள இருக்குன்னு நான் சொன்னேன்னா. ஸோ அதனால இந்த புரோட்டானையும் நியூட்ரான்ஸையும் சேர்த்து ஒரு நேம்ல சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியான். நியூக்ளியான் அப்படிங்கிறது நியூக்ளியஸ்ல இருக்க எல்லாத்தையுமே சேர்த்து சொல்றது. நியூக்ளியஸ் உள்ள என்னெல்லாம் இருக்குது, புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து சொல்றதுதான் அது வந்து நியூக்ளியான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது புரோட்டானை மட்டும் பிளஸ் மட்டும் சொல்றது அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் அப்படிங்கிறது புரோட்டான். மாஸ் நம்பர்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூக்ளியஸ் உள்ள இருக்கிறதோட நம்பர், அவ்வளவுதான். நியூக்ளியஸ் உள்ள என்னெல்லாம் இருக்கு, புரோட்டானும் இருக்கு, நியூட்ரானும் இருக்கு. ஸோ புரோட்டானோட எண்ணிக்கையும் நியூட்ரானோட எண்ணிக்கையும் சேர்ந்ததுதான் வந்து மாஸ் நம்பர், மாஸ் என்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புரோட்டானையும் நியூட்ரானையும் சேர்த்துதான் நம்ம நியூக்ளியான் அப்படிங்கறத சொல்றோம். ஸோ இங்க கொடுத்துருங்க புரோட்டான் பிளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கை, அதுதான் உங்களுக்கு மாஸ் நம்பர். இப்போ இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா, இது வந்து ஒரு எலமெண்ட், இது வந்து ஒரு தனிமம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, கீழே இருக்கிறது வந்து இசட், மேல இருக்கிறது வந்து ஏ. இசட் அப்படிங்கிறது என்ன நம்பர், அட்டாமிக் நம்பர், அணுமுறை எண். மேல இருக்கிறது வந்து என்ன நம்பர், மாஸ் நம்பர், மாஸ் எண். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதிருக்கேன். ஸோ நைட்ரஜன் அப்படின்னா நைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 7, மாஸ் நம்பர் வந்து 14. ஸோ அட்டாமிக் நம்பர் அப்படின்னாலே எதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது அணுமுறை எண் அப்படின்னாலே புரோட்டான் மட்டும்தான். அப்போ இந்த கீழே இருக்க 7 அப்படிங்கிறது எதை மட்டும்தான் நமக்கு வந்து டினோட் பண்ணுது, எதை மட்டும் தான் நமக்கு சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா புரோட்டான் தான். ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7. சரி, ஓகே. மேல இருக்கிறது ஏ அப்படிங்கிறது எதெல்லாம் ஆட் பண்ணா வரும், புரோட்டானையும் நியூட்ரானையும் ஆட் பண்ணா மாஸ் நம்பர் கிடைக்கும். இப்போ நமக்கு இதுல புரோட்டான் வந்து 6ன்னு தெரிஞ்சிருச்சு, நியூட்ரான் நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். இங்க ஏயோட வேல்யூ இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க, 14ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இப்போ இந்த நியூட்ரானோட கவுண்ட் மட்டும் நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த +6 அந்த சைடு வர்றப்ப என்னன்னு வந்துடும், -6ன்னு வருமா. ஸோ அப்போ 14ல இருந்து 6 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது, 8. நான் தப்பா எழுதியிருக்கேன். நியூட்ரான் 7. ஓ 6 போட்டேனா, சாரி. ஓகே, இங்க புரோட்டான் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 7 இல்லைங்களா. புரோட்டான் வந்து 7 கொடுத்துருக்காங்க, சாரி நான் 6ன்னு நினைச்சிட்டேன். ஸோ இங்க வந்து ஸோ 14 - 7 = நியூட்ரான். அப்போ நியூட்ரான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்கு. இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணோம். கீழே இருக்கிறது வந்து புரோட்டான், மேல இருக்கிறது புரோட்டானையும் நியூட்ரானையும் சேர்த்தது. ஸோ அதுல புரோட்டானோட வேல்யூ நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எவ்வளவு நியூட்ரான் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம பார்த்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டம்ஸ்லாம் என்னன்னு பார்த்துருக்கோம், அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர். ஆட்டம் அப்படிங்கிறது வந்து சென்டர்ல இருக்கிறது வந்து நியூக்ளியஸ், அணுக்கரு. அது உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு. புரோட்டான் அப்படிங்கிறது நேர்மறை பாசிட்டிவ்லி சார்ஜ், நியூட்ரான் அப்படிங்கிறது நியூட்ரல் நடுநிலைமை. அந்த நியூக்ளியஸை சுத்திட்டு இருக்கிறது வந்து எலக்ட்ரான், எலக்ட்ரான்ங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ், அதாவது எதிர்மறை மின்னோட்டமுடைய துகள்கள். ஒரு ஆட்டம்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் புரோட்டானும் சேமா இருக்கும். அதனால ஆட்டம் அப்படிங்கிறது வந்து நடுநிலைமையா இருக்கும், அதாவது நியூட்ரலா இருக்கும். நெக்ஸ்ட் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர்னா பிளஸோட நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது பிளஸ், புரோட்டான்னா பிளஸ். ஸோ புரோட்டானோட கவுண்ட் மட்டும் அட்டாமிக் நம்பர், அதை நம்ம இசட்னு சொல்றோம். மாஸ் நம்பர் அப்படிங்கிறது நியூக்ளியஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூக்ளியஸ் உள்ள இருக்கிறதோட நம்பர். நியூக்ளியஸ் உள்ள என்னெல்லாம் இருக்கும், புரோட்டானும் இருக்கும், நியூட்ரானும் இருக்கும். ஸோ இதோட கவுண்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா மாஸ் நம்பர், அதாவது மாஸ் எண் சொல்றோம். இது நம்ம என்ன லெட்டர்ல டினோட் பண்றோம் அப்படின்னா ஏ அப்படிங்கிற லெட்டர்ல டினோட் பண்றோம். இதை நம்ம எப்படி எழுதணும்னா கீழே வந்து இசட் எழுதணும், மேல வந்து ஏ எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போதுமே ஏ தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மேல எப்போதுமே ஏ தான், லாஸ்ட் தான் உங்களுக்கு என்னது இசட். ஸோ அப்போ கடைசி கீழே தான் இசட் எழுதணும் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா. ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அணு மாதிரி, அட்டாமிக் மாடல்ஸ், அணு மாதிரிகள். 1 செகண்ட், யாராவது வெயிட் பண்றாங்களான்னு பாத்துக்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க அட்டாமிக் மாடல்ஸ், அணு மாதிரிகள். ஸோ இதுல என்னென்ன மாடல்ஸ்லாம் நமக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 2 3 4 மாடல்ஸ் வந்து இருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தாம்சன் மாடல், தாம்சன் மாதிரி. இது வந்து எல்லாமே ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொருத்தங்களா ஆட்டம்ங்கிற ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும், அவங்களோட ரிசர்ச்ல ஒவ்வொரு இதை சொன்னதுதான். ஸோ அப்போ தாம்சன் அப்படிங்கிறவர் வந்து அவரோட ரிசர்ச் முடிச்சதுக்கு அப்புறமா அவர் என்ன சொன்னாருன்னா, ஆட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளம்ப் புட்டிங் மாதிரி இருக்கு. ஸோ எப்படி வந்து ஆட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னா அணு,
இந்த பிளம் புட்டிங் மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. அது எப்படி அவர் சொல்றேன்னா, பிளம் இஸ் எம்பெடட் இன் த புட்டிங். எப்படி வந்து அந்த புட்டிங்ல பிளம் வந்து எம்பெடட் ஆயிருக்கும், அதாவது புதஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் வந்து எலக்ட்ரான் வந்து எங்க புதஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா, பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியர் உள்ள அப்படி வந்து அங்கங்க இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியர் இருக்குன்னா அங்கங்க இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து என்னன்னா தாம்சன் மாடல். ஸோ அப்போ ஆட்டம் அப்படிங்கிறத அவர் வந்து கம்பேர் பண்ணது என்னன்னா பிளம் புட்டிங் மாடலை கம்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது ஃபுல்லாவே பாசிட்டிவ். இந்த பிளம் அப்படிங்கிறது வந்து அங்கங்க இருக்கு. இது வந்து நம்ம சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எலக்ட்ரான்ங்கிறது உங்களுக்கு எதிர்மறை மின்னோட்டம், நெகட்டிவ்லி சார்ஜ். இந்த ஸ்பியர் ஃபுல்லாவே அவர் என்ன அசியூம் பண்ணிட்டாரு அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ், அதாவது நேர்மறை மின்னோட்டம் உடைய துகள்கள் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் மாடல். செகண்ட் மாடல் வந்து என்னன்னா ரூதர்ஃபோர்டு. ஸோ ரூதர்ஃபோர்ட் மாதிரியில அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இங்க வந்து மேல அந்த தாம்சன் வந்து சென்டர், நியூக்ளியஸ் அதெல்லாம் எதுவுமே சொல்லல. ஜஸ்ட் ஒரு ஸ்பியர் இருக்கு. அது நீங்க வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கோங்க. ஸ்பியர்னா உருளை உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கோங்க, நேர்மறைன்னு எடுத்துக்கோங்க. அது உள்ள அங்க வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அது வந்து எதிர்மறைன்னு எடுத்துக்கோங்க அப்படிங்கறது மட்டும் அவர் சொன்னாரு. அவ்வளவுதான். ரூதர்ஃபோர்ட் வந்து என்ன சொன்னாருன்னா, சென்டர்னு ஒண்ணு இருக்கு. அந்த சென்டரை தான் நம்ம என்ன சொல்றோம்னா நியூக்ளியஸ்ன்னு சொல்றோம். இந்த மையம் அதுதான் வந்து நியூக்ளியஸ். அதுல எலக்ட்ரான் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நியூக்ளியஸை சுத்திட்டு இருக்கு. இது நம்ம வந்து நான் ஃபர்ஸ்ட் பேஜ்லயே பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே பார்த்தோம். எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் அப்படிங்கிறது கூட இன்னொரு பேர் உங்களுக்கு சொன்னேன், அணுக்கரு. அணுக்கருவை சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இதை எந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். இது மூலமா இதை வச்சுதான் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறது சொல்லிட்டாரு. ஸோ அப்ப தாம்சன் சொன்னவர் என்னது, ஒரு பாசிட்டிவா இருந்ததுல அங்கங்க எலக்ட்ரான்ஸ் இருக்கு, நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ரூதர்ஃபோர்ட் என்ன சொன்னாருன்னா அப்படி இல்ல, சென்டர்ல ஒண்ணு சென்டர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் தான் வந்து நியூக்ளியஸ். அதை சுத்திட்டு தான் எலக்ட்ரான் இருக்கு அப்படிங்கறது சொன்னாரு. இதை இவர் எந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அவர் சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் அது மூலமா சொன்னாரு. இது வந்து ரெண்டாவது மாடல். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து என்னன்னா மூணாவது மாடல். மூணாவது வந்து போர்ஸ் மாடல், போரின் மாதிரி. இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா எலக்ட்ரான்ஸ் கேன் ஒன்லி ஆக்குபை சர்டன் அலௌட் ஆர்பிட்ஸ் வித் ஃபிக்ஸ்டு எனர்ஜிஸ். ஸோ செகண்ட் ஒன் ரூதர்ஃபோர்டுக்கும் போர் மாடல் சொன்னதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அவர் எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுத்திட்டு இருக்குன்னு தான் சொன்னாரே தவிர எங்க சுத்திட்டு இருக்கும், என்ன மாதிரி எனர்ஜி இருக்குங்கிறத அவர் சொல்லல. அந்த போர் மாடல் என்ன சொன்னாரு அப்படின்னா, அதுக்குன்னு அலோவ் பண்ண ஆர்பிட்ஸ்ல மட்டும்தான் அது வந்து ரொட்டேட் ஆகும். அந்த ஒவ்வொரு ஆர்பிட்ஸ்க்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு எனர்ஜிஸ் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்க. ஸோ எலக்ட்ரான் குறிப்பிட்ட அனுமதிக்கப்பட்ட சுற்றுப்பாதைகளில் மட்டுமே இருக்க முடியும். எலக்ட்ரான் அங்கங்கெல்லாம் ரேண்டமாலாம் மூவ் ஆக முடியாது. அதுக்குன்னு வந்து அலோவ் பண்ண ஒரு சுற்றுப்பாதையில மட்டும்தான் சுத்தும். அதுக்கு நிலையான ஆற்றல் இருக்கும் அப்படின்னா என்னன்னா, இப்ப நியூக்ளியஸ் இங்க இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த இது இந்த இந்த பாத்து, இந்த பாதை, இந்த இதுக்கு வந்து தனியா ஒரு எனர்ஜி இருக்கும், இதுக்கு தனியா ஒரு எனர்ஜி இருக்கும் அப்படிங்கறது வந்து போர் மாடல் சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல், இல்லைன்னா குவாண்டம் இயக்கவியல் மாதிரி. ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா டிஸ்கிரைப்ஸ் எலக்ட்ரான் பொசிஷன் அஸ் ப்ராபபிலிட்டி. இது வந்து எலக்ட்ரானுடைய நிலை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலையான சுற்றுப்பாதை கிடையாது. அதாவது இங்கதான் இருக்குமா, எப்போதுமே அது இங்கதான் சுத்திக்கிட்டே இருக்குமா அப்படின்னா கிடையாது அப்படிங்கிறாங்க. அது வந்து ப்ராபபிலிட்டி மாதிரி தான். இது வந்து என்ன எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா இப்போ வந்து நம்ம ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து ரியாக்ட் ஆகுது இல்லையா, ஆஹ் அணு எல்லாமே வந்து வினை புரியுது. அது ஏன் வினை புரியுது முதல்ல அப்படின்னா, நம்ம வந்து இங்கிலீஷ்ல நோபல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து மந்த வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. நோபல் கேஸ், இந்த மந்த வாயு அப்படின்னா பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்டேபிள். ஸ்டேபிள்னா என்ன மீனிங்னா நிலையானது. ஏன் அது நிலையானது அப்படின்னா, உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி ஒரு ஆட்டம், இந்த கலர் வேண்டாம், ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது நியூக்ளியஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த நியூக்ளியஸ்ல சுத்தி வந்து உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும்னா எலக்ட்ரான் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் செல்ல வந்து எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். அதாவது இந்த முதல் கோடுல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா 8 வரும். 1 2 3 4 5 6 7 8 8 இருக்கணும். ஃபர்ஸ்ட்ல வந்து 2 இருக்கணும், செகண்ட்ல வந்து என்ன இருக்குன்னா 8 இருக்கணும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஃபில்டா இருந்துச்சு, அதோட பிளேசஸ் ஃபுல்லா ஃபில் பண்ணி இருந்தது அப்படின்னா அததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம், நிலையானது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரிதான் இததான் நம்ம வந்து நோபல் கேஸ் இல்லைன்னா மந்த வாயு அப்படின்னு சொல்றோம். ஒரே நிமிஷம்.
ஸோ அது வந்து ஸ்டேபிள் அப்படின்னு, அதாவது நிலையானது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா, எல்லா ஆட்டம்ஸுமே இப்படிதான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரு சிலது வந்து என்னன்னா, இப்போ வந்து 2 அப்படிங்கிற பிளேஸ்ல ஃபில் ஆகாம 1ங்கிற பிளேஸ்ல ஃபில் ஆயிருக்கலாம். 1 மட்டும் இருக்கலாம். இல்ல 8 அப்படிங்கிறது இல்லாம வந்து 7ஓ அதுவோ இதுவோ இருக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சோடியம் குளோரைடு நீங்க பார்த்திருப்பீங்க. டேபிள் சால்ட் நம்ம யூஸ் பண்ற சால்ட்லாம் சோடியம் குளோரைடு தான். ஸோ சோடியம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, Na இல்லையா? ஸோ Na-யோட அட்டாமிக் நம்பர்னா அணுமுறை எண் சொன்னேன் இல்லைங்களா? அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா 11. ஸோ அணுமுறை எண்ணை நம்ம எப்படி சொல்லணும்? Zன்னு நம்ம சொல்லுவோம்னு சொன்னேன் இல்லைங்களா? 11. அதே மாதிரி குளோரினுக்கு பாத்தீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் வந்து 17. இதுல ஃபர்ஸ்ட் செல்ல எவ்வளவு ஃபில் நியூக்ளியஸை சுத்தி இதுல எவ்வளவு ஃபில் ஆயிருக்கும்? 2 ஃபில் ஆயிருக்கும். அடுத்து எவ்வளவு ஃபில் ஆயிருக்கும்? 8 ஃபில் ஆயிருக்கும். அடுத்து எவ்வளவு இருக்கும்? 1 இருக்கும். அதாவது 2 + 8 10, 10 + 1 11. நெக்ஸ்ட் குளோரினுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ஃபில் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் 8 ஃபில் ஆயிருக்கும். அடுத்து எவ்வளவு இருக்கும்னா 7 இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு 8 இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு என்னதான் இருக்கு? 1 தான் இருக்கு. இங்க 8 இருக்க வேண்டிய இடத்துல இங்க நமக்கு என்ன இருக்குன்னா 7 இருக்கு. அப்ப இது ரெண்டும் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் இல்ல. அதாவது நிலையானது இல்ல. அப்போ இந்த சோடியமோ இந்த குளோரினோ எதுவா மாறுறதுக்கு வந்து அது ட்ரை பண்ணும்னு பாத்தீங்கன்னா அந்த நோபல் கேஸ் மந்த வாயுவா மாறுறதுக்கு ட்ரை பண்ணும். அப்ப மந்த வாயுவா மாறணும் அப்படின்னா அதோட அதோட ஷெல்ல வந்து அது என்ன பண்ணிருக்கணும்னா கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிருக்கணும். எதால ஃபில் பண்ணிருக்கணும்? எலக்ட்ரான்ஸால ஃபில் பண்ணிருக்கணும். இங்க இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அப்ப இந்த இன்கம்ப்ளீட்டா இருக்கிறத அது என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து வாங்கியோ கொடுத்தோ இல்லைன்னா ஷேர் பண்ண பகிர்ந்தோ அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அதோட ஷெல்ல கம்ப்ளீட்லி ஃபில்டா சேஞ்ச் பண்ணிக்கும். சேஞ்ச் பண்ணிடுச்சுன்னா அது வந்து எது மாதிரி ரியாக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா மந்த வாயு, அதாவது நோபல் கேஸ் மாதிரி ரியாக்ட் ஆகும். இதுக்கு இப்போ வந்து Na-க்கு வந்து ஃபர்ஸ்ட் செல்ல வந்து எவ்வளவு இருக்கும்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குங்களா? நெக்ஸ்ட் செல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. நெக்ஸ்ட் செல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னா 1 இருக்கும். அதே மாதிரி குளோரினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செல் எவ்வளவு இருக்கும்? 2 இருக்கும். நெக்ஸ்ட் செல் எவ்வளவு இருக்கும்? 8 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 இருக்கும். நெக்ஸ்ட் செல் எவ்வளவு பாத்தீங்கன்னா 7 இருக்கும். 1 2 3 4 5 6 7 7 இருக்கு. இங்க வந்து இந்த 1 வந்து ரிமூவ் பண்ணணும். இதை வந்து என்ன பண்ணணும்னா இங்க ஒரு எலக்ட்ரான் இங்க வரணும். ஸோ இதை என்ன பண்ணும்னா இந்த ஒரு எலக்ட்ரானை இது கிட்ட கொடுத்துரும். இது கிட்ட கொடுத்துருச்சுன்னா இந்த செல் ஃபுல்லா உங்களுக்கு என்ன ஆயிடும்னா டெலீட் ஆயிடும். இது ஃபுல்லாவே போயிடும். அப்போ உள்ள இருக்கிறது மட்டும் பாருங்க. உள்ள இங்க 2 இருக்கு, இந்த செல்ல 8 இருக்கு. அப்ப கம்ப்ளீட்டா ஃபில்லா இருக்கா? அப்ப இது வந்து நோபல் கேஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும். இப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து இங்க மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க ஒரு எலக்ட்ரான் வந்துருமா? அப்ப இங்க 2 இருக்கு, இங்க 8 இருக்கு, இங்கேயும் 8 இருக்கு. அப்ப இங்கேயும் கம்ப்ளீட்டா ஃபில்ட் ஆயிடுச்சு. அப்ப இதுவும் உங்களுக்கு என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா ஆயிடும். ஓகேங்களா? அப்போ இது இது இதுக்கும் அந்த எனர்ஜிக்கு நிலையான பாதைக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா இதுல எலக்ட்ரானை வந்து நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா நான் இங்க இது வந்து நியூக்ளியஸ் நான் உங்ககிட்ட சொன்னேன். நியூக்ளியஸ் அப்படிங்கிறது வந்து என்னெல்லாம் இருக்கும்? அதுல புரோட்டானும் இருக்கும், நியூட்ரானும் இருக்கும். புரோட்டான் அப்படிங்கிறது வந்து என்னது? பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான் அப்படிங்கிறது என்னது? நெகட்டிவ் சார்ஜ் நான் சொன்னேன். எத்தனை புரோட்டான் இருக்குமோ அத்தனை எலக்ட்ரான் இருக்கும்னு சொன்னேன். அப்போ நம்ம புரோட்டான் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் சார்ஜா, அதாவது நேர்மறை மின்னோட்டமா? எலக்ட்ரான் அப்படிங்கிறது என்னது? நெகட்டிவ் சார்ஜா, எதிர்மறை மின்னோட்டமா? இது வந்து நமக்கு என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணுமா? அதாவது கவர்ச்சி விசையா இருக்குமா? ஆல்ரெடி இதுல பார்த்திருப்போம். லைட் சார்ஜ் வந்து ரிப்பல் பண்ணும், அன்லைட் சார்ஜ் வந்து என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும்னு பார்த்திருப்போம். ஸோ வேற மாதிரி இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து என்ன பண்ணும்னா அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்ப இதுக்கும் இடையில என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஒரு கவர்ச்சி விசை இருக்கும். இந்த எலக்ட்ரானை சும்மாலாம் நம்ம ரிமூவ் பண்ணிட முடியாது. இந்த கவர்ச்சி விசை, இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை பிரேக் பண்ற மாதிரி ஒரு எனர்ஜியை நம்ம கொடுக்கணும். அந்த எனர்ஜியை கொடுத்தாதான், ஒரு ஆற்றல் கொடுக்கணும். கொடுத்தாதான் இந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும்னா இந்த செல்லில் இருந்து இந்த ஆட்டம் விட்டு வெளியே வரும். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுது? எனர்ஜியை கெயின் பண்ணுது, அதாவது எனர்ஜியை வாங்கிக்குது அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொரு இதுலயும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு இது இருக்கும்னு சொன்னேன். ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் ஒவ்வொரு செல்லையும் ஒரு ஆற்றல் இருக்கும். ஸோ இப்போ இதுல ஒரு 50% வந்து எனர்ஜி இருக்கு, இதுல வந்து 70% எனர்ஜி இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு எலக்ட்ரான் இங்க இருக்குது. இப்போ வந்து 20% எனர்ஜி அது வந்து கெயின் பண்ணிருச்சு அப்படின்னா அது எந்த செல்லுக்கு போயிடும்? செகண்ட் செல்லுக்கு வந்துடும். அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம எனர்ஜி கொடுக்குறோம். எதுக்கு எனர்ஜி கொடுக்குறோம்னா அந்த எலக்ட்ரானை நம்ம இந்த ஆட்டம்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்காக, அதாவது நோபல் கேஸா இது மாறுறதுக்காக எனர்ஜியை வாங்கிக்குது. எனர்ஜியை வாங்கிக்கிட்டு ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு போகுது. அது எவ்வளவு எனர்ஜி வாங்கியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட எனர்ஜி லெவல் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ எலக்ட்ரான் இங்கதான் எப்போதுமே சுத்திட்டே இருக்குமானா கிடையாது.
அது ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா சம் எனர்ஜி அது வாங்குச்சு அப்படின்னா அது இந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். இது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அது எவ்வளவு எனர்ஜியை வாங்குதோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்கிரைப்ஸ் த எலக்ட்ரான் பொசிஷன் அஸ் ப்ராபபிலிட்டி. எலக்ட்ரானுடைய பொசிஷன் அப்படிங்கிறது வந்து சர்டன் கிடையாது, ஃபிக்ஸ்டு கிடையாது. அது வந்து எனர்ஜியை கெயின் பண்ணுதுன்னா அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். அங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுதுன்னா அது ஸ்டேபிளா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஸ்டேபிள் கிடையாது. நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. இப்ப இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து இப்ப 20% எனர்ஜியை கெயின் பண்ணி இங்க போயிடுச்சு. அப்ப அது அங்கேயே தான் இருக்குமா எப்போதும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எப்போதும் அங்கேயே இருக்காது. இதுக்கான ஸ்டேபிளா இருக்கக்கூடிய இது வந்து என்னன்னா அதோட வீடு மாதிரி இதுதான். அது அங்க போயிடுச்சு அப்படின்னா திருப்பி இங்க வந்துடும். வர்றப்ப என்ன பண்ணும்னா அது எவ்வளவு எனர்ஜியை வந்து வாங்கிட்டு போச்சோ அவ்வளவு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு தான் வரும். இதைதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எனர்ஜி வந்து ஒரு ஃபார்முக்கு மாறுமே தவிர அந்த எனர்ஜியை கிரியேட் பண்ணவோ இல்ல டெஸ்ட்ராய் பண்ணவோ அழிக்கவோ முடியாது. அதேதான். அப்ப இந்த 20% எனர்ஜியை வாங்கிட்டு நீ அடுத்த லெவல் போயிருக்குது அப்படின்னா திருப்பி வர்றப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அதே 20% எனர்ஜியை கொடுத்துட்டு தான் இந்த லெவலுக்கு வரும். ஏன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு சம் ஆற்றல்ங்கிறது இருக்கும். ஒரு சில ஆற்றல் இருக்கும். இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றல் இருந்தா மட்டும்தான் அந்த எலக்ட்ரானால அதுல இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. அப்ப அது வாங்கின எனர்ஜியை கொடுத்துட்டு வந்தா மட்டும்தான் அதோட வீடு, அதோட ஷெல், இந்த அதோட கூடுல இதுல இருக்க முடியும். இதுதான் கான்செப்ட். இதுதான் வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியர் பிசிக்ஸ். நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படிங்கிறது வந்து அணுக்கரு இயற்பியல். ஒரு அணுவை மட்டும் பார்க்காம அது உள்ள இருக்கக்கூடிய அந்த அணுக்கருவை பாக்குறது தான். ஸோ அணுக்கரு இயற்பியல், நியூக்ளியஸை பத்தி பாக்குறதா நியூக்ளியர் பிசிக்ஸ். ஸோ அப்போ நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டடி அபவுட் எதை பத்தியெல்லாம் நம்ம படிக்கிறோம்னா அட்டாமிக் நியூக்ளியஸ், அணுவினுடைய கரு. நெக்ஸ்ட் இட்ஸ் கான்ஸ்டியூயன்ஸ், அதனுடைய கூறுகள். அதனுடைய கூறுகள்னா என்ன? அணுக்கருவில் என்னெல்லாம் இருக்கு? புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு. நெக்ஸ்ட் இன்ட்ராக்ஷன்ஸ், அவற்றுக்கிடையேயான தொடர்பு. இந்த புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் என்ன மாதிரியான ஃபோர்ஸஸ் இருக்கு, என்ன மாதிரியான இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, எந்த மாதிரியான விசை இருக்கு, இதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பிசிக்ஸ். ஸோ அப்ப அந்த அணுக்கரு இயற்பியல் அப்படிங்கிறது எதை பத்தி படிக்கிறோம்? அணுக்கரு. மெயினா நம்ம படிக்கிறது அந்த நியூக்ளியஸ் தான். இந்த நியூக்ளியஸை பாக்குறோம். இந்த நியூக்ளியஸ்ல என்னெல்லாம் இருக்கு? புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, அதை பத்தி பாக்குறோம். இது ரெண்டுக்கும் என்ன இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு, அதை பத்தி பாக்குறோம். இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ். ஆல்ரெடி நம்ம இங்க சொன்னோம் இல்லையா, அந்த தேர்டா பாக்குறோம் இல்லையா, இன்ட்ராக்ஷன்ஸ். இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் இடையான என்ன மாதிரியான ஃபோர்ஸஸ் இருக்கு, என்ன மாதிரியான இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, அதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்றாங்க. அணுக்கரு விசைகள். அணுக்கரு விசைகள் வந்து எத்தனை இருக்கு? நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வந்து எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்னு வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், அதாவது வலிய அணுக்கரு விசைகள். வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், பலவீனமான அணுக்கரு விசைகள்னு சொல்லிட்டு 2 நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், வலிய அணுக்கரு விசைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பி நான் எழுதியிருப்பேன் வந்து புரோட்டான் தான் எழுதியிருக்கேன். புரோட்டான் பிளஸ் புரோட்டான். புரோட்டானும் என்னது? பிளஸ், நேர்மறை. இந்த புரோட்டானும் என்னது? பாசிட்டிவ்லி சார்ஜ், நேர்மறை. ரெண்டுமே பிளஸ். லைட் சார்ஜ், ஒத்த மின்னோட்டங்கள் என்ன பண்ணும்? விளக்கும் இல்லைங்களா? லைட் சார்ஜஸ் வந்து ரிப்பல், ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து ஒத்த மின்னோட்டங்கள் விளக்கும். லைட் சார்ஜ் ரிப்பல்ஸ் ஈச் அதர். அதான் இங்க பண்ணிருக்கேன். புரோட்டானும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும், விளக்கும். சோ அப்போ ஒரு நியூக்ளியஸ் உள்ள நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா எத்தனை புரோட்டானும் இருக்கும்? 8 புரோட்டான்ஸ். 8 புரோட்டான்ஸுமே எதுக்குள்ள இருக்கும்? நியூக்ளியஸ் உள்ள இருக்கும். அப்போ ஒரு புரோட்டானுக்கும் இன்னொரு புரோட்டானுக்கும் இடையில கண்டிப்பா என்ன ஃபோர்ஸஸ் இருக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ், அதாவது விலக்கு விசை இருக்கும். ஆனாலும் விலக்கு விசை என்னதான் இருந்தாலுமே அந்த நியூக்ளியஸ்குள்ள தானே புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கு. அப்ப அந்த விலக்கு விசையை விட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸ், அதாவது அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை விட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த புரோட்டானும் நியூட்ரானும் அந்த நியூக்ளியஸ் உள்ள இருக்க முடியும் இல்லைங்களா? அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. புரோட்டானும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும், விளக்கும். ஆனா இந்த புரோட்டானும் விளக்குற விசை, அதை ரிப்பல் பண்ற விசையும் தாண்டி ஒரு ஃபோர்ஸ் அங்க இருக்கு. அப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் புரோட்டானும் நியூட்ரானும் நியூக்ளியஸ் உள்ள இருக்கு. அதான் கொடுத்துருக்காங்க. ஹோல்ட் புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் டுகெதர் இன் த நியூக்ளியஸ். புரோட்டான் பிளஸ் நியூட்ரானை அணுக்கருவில் ஒன்றாக இணைத்து வைத்திருக்கும் விசை, இது வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். சரி, ஓகே. வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், பலவீனமான அணுக்கரு விசைகள் அப்படின்னா என்னன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரேடியோ ஆக்டிவ் டிகே ப்ராசஸ். அதாவது என்னதுன்னா நியூக்ளியஸே டிவைட் ஆகுது மீன்ஸ் என்ன? அதுல இருக்கக்கூடிய நியூட்ரானையும் புரோட்டானையும்
டிவைட் பண்ற மாதிரி. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரேடியோ ஆக்டிவ் டிகே ப்ராசஸ். ரேடியோ ஆக்டிவ் அப்படிங்கிறது தமிழ்ல கதிரியக்க சிதைவு செயல்முறைகளுக்கு காரணமான விசைகள். இதுதான் வந்து உங்களுக்கு வீக் நியூக்ளியர் ஃபோர்சஸ், பலவீனமான நியூக்ளியர் ஃபோர்சஸ். இதை பத்தி டீடைல்டா அடுத்தடுத்த ஸ்லைட்ல வருது. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஆட்டம்னா என்ன, அட்டாமிக் நம்பர் அணுமுறை எண், மாஸ் நம்பர் மாஸ் எண் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் அணு மாதிரிகள் சொல்லிட்டு ஒரு 4 அணு மாதிரிகள் பார்த்தோம். தாம்சன், ரூதர், போர், அதுக்கப்புறமா குவாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்திருக்கிறது நியூக்ளியர் பிசிக்ஸ். நியூக்ளியர் பிசிக்ஸ்னா அந்த நியூக்ளியஸ்ல இருக்கிறத மட்டும் தான் பார்க்குறோம். அந்த நியூக்ளியர் பிசிக்ஸ்ல நியூக்ளியர் ஃபோர்ஸஸ்ங்கிறது 2ஆ இருந்தது. ஒன்று வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வலிய அணுக்கரு விசைகள், பலவீனமான அணுக்கரு விசைகள், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஐசோடோப்புகள். ஐசோடோப்புக்கு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாஸ் நம்பரும் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர்னா பிளஸோட எண், மாஸ்னா வந்து என்னது அந்த நியூக்ளியஸ் உள்ள இருக்கிறதோட எண். ஸோ இதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்போ ஐசோடோப். ஐசோடோப் அப்படிங்கிறது வந்து இங்க என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க. டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், மாறுபட்ட நியூட்ரான்களின் எண்ணிக்கை. நியூட்ரானுடைய கவுண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும், அதாவது டிஃபர் ஆகும். ஸோ இங்க மேல இருக்கிறது வந்து உங்களுக்கு என்ன நம்பர், ஏ அப்படிங்கிறது மாஸ் நம்பர், மாஸ் எண். இசட் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர், அணுமுறை எண். சரி, அட்டாமிக் நம்பர்னாலே பிளஸோட நம்பர், புரோட்டானோட நம்பர். ஏ அப்படின்னாலே என்னது, புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்க மாறுபட்ட நியூட்ரான்களின் எண்ணிக்கைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள். இங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, 12C6. கீழே இருக்கிறது வந்து இசட், மேல இருக்கிறது வந்து ஏ. இசட் தான் வந்து புரோட்டானோட கவுண்ட். அப்ப இங்க புரோட்டான் வந்து எவ்வளவு இருக்குது, 6 இருக்கு. ஸோ 6 புரோட்டான் இருக்கு. இப்போ புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்ததுதான் உங்களுக்கு என்னது, ஏ இல்லையா, அதாவது மாஸ் நம்பர், மாஸ் எண் 12. இங்க எத்தனை புரோட்டான் இருக்கு, 6 புரோட்டான் இருக்கு. அப்ப நியூட்ரான் எவ்வளவு இருக்கும், இந்த பிளஸ் 6 ஆன்சர் வரப்ப -6 வரும். 12 - 6 வந்து என்னது, 6. அப்ப இங்க புரோட்டான் 6, நியூட்ரான் 6. எலக்ட்ரான் ஏன் 6? எலக்ட்ரான் இங்க சம்பந்தமே இல்லைன்னு நினைக்க கூடாது. ஒரு ஆட்டம்ல புரோட்டானோட கவுண்ட் என்னவோ அதே தான் எலக்ட்ரானோட கவுண்ட்டும் இருக்கும். புரோட்டானோட கவுண்ட் 6னா எலக்ட்ரானோட கவுண்ட்டும் 6 தான். சரி, ஓகே. இங்க நியூட்ரான் வந்து 6 இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்க பாருங்களேன், அதே சேம் எலமெண்ட், அதே தனிமம் தான். ஆனா இங்க வந்து மேல 13 இருக்கு, கீழே வந்து 6 இருக்கு. கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், புரோட்டான். மேல இருக்கிறது வந்து எதெல்லாம் சேர்ந்து இருக்கும், புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து இருக்கும். அப்ப புரோட்டானும் நியூட்ரான் சேர்ந்தது தான் 13. புரோட்டான் வந்து எவ்வளவு இருக்குது, 6 இருக்கு. நியூட்ரான் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த நியூட்ரான்ல இருந்து இந்த பிளஸ் 6 ஆன்சர் வரப்ப -6 வரும், 7. அப்போ வந்து 6 புரோட்டான் இருக்குன்னா கண்டிப்பா 6 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஏன்னா ரெண்டோட கவுண்ட்டுமே சேமா தான் இருக்கும். நியூட்ரான் வந்து எவ்வளவு இருக்குன்னா 7 இருக்கு. அப்ப இங்க நியூட்ரான் வந்து எவ்வளவு இருக்குது, 6 இருக்கு. இங்க நியூட்ரான் வந்து எவ்வளவு இருக்குது, 7 இருக்குது. ஆனா இங்கேயும் புரோட்டானோட கவுண்ட் என்னதான், 6 தான். இங்கேயும் புரோட்டானோட கவுண்ட் என்னதான், 6 தான். அததான் இங்க சொல்லியிருக்காங்க, மாறுபட்ட நியூட்ரான்களின் எண்ணிக்கை. நியூட்ரானோடைய நம்பர்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும், புரோட்டானோட நம்பர்ஸ் டிஃபர் ஆகாது. அப்ப எலக்ட்ரானோட நம்பர் என்ன ஆகும், அதுவும் டிஃபர் ஆகாது. ஏன்னா புரோட்டானோட நம்பரும் எலக்ட்ரானோட நம்பரும் சேமா தான் இருக்கும். அப்ப இங்க நியூட்ரான் சேஞ்ச் ஆகுறதுனாலதான் இந்த ஏ வேல்யூ என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. இதுதான் ஐசோடோப்ஸ். ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறது ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டாப் இருக்குன்னு அந்த டிஓபி, டாப்ல இருக்க வேல்யூ வேரி ஆகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டாப்ல என்ன இருக்கு, ஏ இருக்கு. ஸோ ஏல இருக்க வேல்யூ வேரி ஆகும்னா நியூட்ரான் வேரி ஆகும். ஏன்னா கீழே இசட்ல வந்து புரோட்டான் இருக்கும். ஸோ புரோட்டான் அதுல மைனஸ் பண்ணி தான் நியூட்ரான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதனால நியூட்ரான் வேரி ஆகுது. அது மட்டும் அப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ். ரேடியோ ஆக்டிவ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு டீடைல்டா பார்ப்போம் அப்படின்னு. ஐயோ, ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரேடியோ ஆக்டிவ் டிகே ப்ராசஸ் அப்படிங்கிறது இங்க பார்த்தோம் இல்லையா, கதிரியக்க சிதைவு செயல்முறைகளுக்கு காரணமான விசை. இது வந்து எதுக்கு கீழே பார்த்திருந்தோம், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், பலவீனமான அணுக்கரு விசைகள் கீழே பார்த்திருந்தோம். இப்போ அதை பத்தி டீடைல்டா இதுல சொல்லியிருக்காங்க. கதிரியக்கம், ரேடியோ ஆக்டிவ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா கதிரியக்கம். ஸோ இதுல நான் வந்து லெஃப்ட் சைட்ல எழுதியிருக்கிறது ஃபுல்லாவே இங்கிலீஷ் மீடியத்துக்காக எழுதியிருக்கேன், ரைட் சைட்ல எழுதியிருக்கிறது தமிழ் மீடியத்துக்காக எழுதியிருக்கேன். இந்த சென்டர்ல வரைஞ்சிருக்க டயக்ராம பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சென்டர்ல இருக்கிறது வந்து என்னது, நியூக்ளியஸ். அதை சுத்திட்டு இருக்கிறது வந்து, அந்த சுத்தி நான் போட்டிருக்க சர்க்கிள் வந்து ஆர்பிட்ஸ், எலக்ட்ரான் மூவ் ஆகக்கூடிய பாத்து. ஸோ இதுல இந்த அணு கருவுல இருந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஆல்ஃபா துகள் வெளிப்படுதல். இது எல்லாமே நம்ம நியூக்ளியர் பிசிக்ஸ்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னாலே ஆல்ரெடி என்ன சொன்னேன், நம்ம அந்த நியூக்ளியஸை பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். அந்த நியூக்ளியஸ் உள்ளதான் நமக்கு ஸ்ட்ராங்னு பார்த்தோம், வீக்குன்னு பார்த்தோம். ஸ்ட்ராங் அப்படிங்கிறது புரோட்டானையும் விளக்கும் அந்த ரெப்பல் பண்ணுற விசையும் தாண்டி ஒரு ஃபோர்ஸஸ் இருக்கு. ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம். வீக் அப்படிங்கிறது வந்து அது வந்து பலவீனமானது, அது வந்து ரேடியோ ஆக்டிவ் கதிரியக்க சிதைவுன்னு பார்த்தோம். அதுல தான் இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்ப இது ஃபுல்லாவே டோட்டலா அணு கிடையாது, அணு உள்ள இருக்கக்கூடிய அணுக்கரு. ஸோ டோட்டலாவே ஆட்டம் இல்ல, ஆட்டம் உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ். ஸோ இங்க வந்து அணுக்கரு, இந்த அணுக்கருல இருந்து என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆல்பா துகள் வந்து வெளிப்படுதல். ஆல்பா துகள் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 2 புரோட்டானும் 2 நியூட்ரானும் இருக்கும். அப்ப இதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேங்களா? ஆல்பா துகள். இது வந்து என்னன்னா ஆல்பா சிதைவு அப்படின்னு சொல்றாங்க. இது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எமிஷன் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல்ஸ். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆல்பா டிகே அப்படின்னு சொல்றோம். ஆல்பா அப்படிங்கிறது வந்து என்னன்னா 2 புரோட்டானும் 2 நியூட்ரானும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆல்பா சிதைவு, ஆல்பா டிகே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீட்டா சிதைவு, பீட்டா டிகே. பீட்டா சிதைவுனா என்னன்னா, ஒண்ணு நியூட்ரான் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுமோ புரோட்டானா சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா புரோட்டான் வந்து எப்படி மாறும், நியூட்ரானா மாறும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே தான், நியூட்ரான் வந்து புரோட்டானா சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா புரோட்டான் வந்து நியூட்ரானா சேஞ்ச் ஆகும். நியூட்ரான் வந்து புரோட்டானா சேஞ்ச் ஆச்சுன்னா அது நம்ம என்ன சொல்றோம்னா பீட்டா மைனஸ்ன்னு சொல்றோம். புரோட்டான் வந்து நியூட்ரானா சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து பீட்டா பிளஸ் அப்படின்னு சொல்றோம். இங்கேயும் அதே தான். ஸோ நியூட்ரான் வந்து புரோட்டானா மாறுச்சுன்னா பீட்டா மைனஸ், புரோட்டான் வந்து நியூட்ரானா மாறுச்சுன்னா பீட்டா பிளஸ். இப்படி இருக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த அணுக்கருல இருந்து என்ன துகள் வரலாம்? பீட்டா துகள், இல்லைன்னா நியூட்ரினோ வெளிவரலாம். இப்படி வந்துச்சுன்னா அந்த சிதைவு வந்து என்னன்னா பீட்டா சிதைவு. இங்க எமிஷனா பீட்டா, பீட்டானா உங்களுக்கு தெரியும், பீட்டா பிளஸ்னா இந்த பிளஸ் நினைச்சிடாதீங்க, பீட்டாவும் நியூட்ரினாவும் சேர்ந்து வர்றது, அந்த ஆண்ட் அததான் இந்த பிளஸ் எழுதியிருக்கேன். ஸோ எமிஷன் ஆஃப் பீட்டா பிளஸ் நியூட்ரினோ இது ரெண்டும் சேர்ந்து எமிட் ஆகிறதா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பீட்டா டிகே. அப்ப ஆல்பா டிகே, ஆல்பா சிதைவுனா ஆல்பா துகள் வெளியே வரும். பீட்டா சிதைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டா துகள் வரலாம். அப்படி இல்லைன்னா நியூட்ரான் புரோட்டானா மாறும், புரோட்டான் நியூட்ரானா மாறும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க, எமிஷன் ஆஃப் பீட்டா பிளஸ் நியூட்ரினோ. அப்படி இல்லைன்னா நியூட்ரான் புரோட்டானா மாறுறது, புரோட்டான் நியூட்ரானா மாறுறது. இது வந்து நமக்கு பீட்டா டிகேல. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காமா சிதைவு, காமா டிகே. இதுல வந்து என்னது, எமிஷன் ஆஃப் காமா போட்டான். இங்க எமிஷன் ஆஃப் ஆல்பா, இங்க எமிஷன் ஆஃப் பீட்டா, இங்க எமிஷன் ஆஃப் காமா. இங்க ஆல்பா துகள் வெளிப்படுதல், பீட்டா துகள் வெளிப்படுதல், இங்க காமா துகள் வெளிப்படுதல். ஸோ இந்த காமா போட்டான் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை எனர்ஜி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அதுக்கிட்ட அதிகமான இருக்கக்கூடிய எனர்ஜி. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா எலக்ட்ரான், எலக்ட்ரிசிட்டியும் மேக்னெட்டிசமும் ரிலேட் ஆகிருக்கக்கூடிய வேவ் தான். ஒரு ஒரு இதுல எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னா கண்டிப்பா அங்க மேக்னெட்டிசமும் இருக்கும். மின்னோட்டம் இருக்குது அப்படின்னா அங்க காந்தவியலும் இருக்கும். அதுதான் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மின்காந்த அலை. அப்ப காமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உயர் ஆற்றல், அதுகிட்ட ஆற்றல் அதிகமா இருக்கும். அது என்ன மாதிரியான அலை அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்காந்த அலை. இதுதான் வந்து ரேடியோ ஆக்டிவ். அப்ப ரேடியோ ஆக்டிவ்ல 3 இருக்குது, ஆல்பா பீட்டா காமா. ஆல்பாக்கும் பீட்டாக்கும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆல்பா துகள் வரும், இங்க எமிஷன் ஆஃப் ஆல்பா, இங்க பீட்டாக்கு காமாக்கு எமிஷன் ஆஃப் காமா. பீட்டாக்கு மட்டும் உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க, பீட்டா துகள் அண்ட் நியூட்ரினோ வரலாம். அப்படி இல்லைன்னா சம் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. என்னது அது, நியூட்ரான் புரோட்டானா மாறும், இல்லைன்னா புரோட்டான் நியூட்ரானா மாறும். இங்க எலக்ட்ரான் வராது, ஏன்னா அணுக்கரு உள்ள இருக்கிறது நியூட்ரானும் புரோட்டானும் மட்டும்தான். நம்ம அணுக்கருவை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம், அதனால நியூட்ரான் அண்ட் புரோட்டான் மட்டும்தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் பாக்குறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்ஷன், அணுக்கருவினுடைய வினைகள். இப்ப அணுக்கருடைய போஸ் எல்லாம் பார்த்தாச்சு, அது எதை ஒன்னா வச்சிருக்கோம், எதுல வீக்கா இருக்கும் அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப நம்ம பாக்குறது வந்து என்னன்னா அதோட ரியாக்ஷன், அது என்ன மாதிரி வினை புரியுது அப்படிங்கிறது தான். அதுல ரெண்டு வினைகள் இருக்கு, 2 ரியாக்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷன், அதாவது பிளவு. ஃபியூசன்னா கலவை, சேர்றது. ஸோ ஹெவி நியூக்ளியஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அகைன் நான் சொல்றது நியூக்ளியஸை பத்தி மட்டும்தான். ஸோ ஹெவி நியூக்ளியஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி ஃபிசன் ஆகுது, அதாவது எப்படி டிவைட் ஆகுது, எப்படி பிளவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 லைட்டர் நியூக்ளியஸா டிவைட் ஆகுது. ஹெவியா இருக்கிறது வந்து ஒரு ஹெவியா இருக்க நியூக்ளியஸ் 2வா டிவைட் ஆகுது. அந்த 2மே எப்படி இருக்குன்னா லைட் வெயிட்ல இருக்கு. அது மட்டும்தான் அப்படியானா என்னதையும் நமக்கு கொடுக்குது, எனர்ஜியும் கொடுக்குது. ஸோ கனமான அணுக்கரு பிளவுபடுது. எதுவா பிளவுபடுது, 2 இலகுவான அணுக்கருவங்களாக பிளவுபடுது. பிளவுபடுறப்ப நமக்கு அதோட சேர்ந்து என்னமும் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆற்றலும் வருது. நெக்ஸ்ட் வந்து ஃபியூசன் அப்படின்னா கலவை, சேர்றது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வச்சுக்கோங்க. அங்க வந்து வெயிட் ஹெவியா இருந்தது, 2 லைட்டரா வந்து டிவைட் ஆச்சு. இந்த 2 லைட்டரா இருக்குது, அதாவது 2 இலகுவானதா இருக்குது, ஒன்னா மாறப்போகுது, ஒரு ஹெவியா ஒரு கனமான அணுக்கருவா மாறப்போகுது.
ஸோ 2 லைட்டர் நியூக்ளியஸ் 2 லைட்டா இருக்கிறது வந்து ஹெவி நியூக்ளியஸா மாறுது. அதுக்கும் என்ன வருது? எனர்ஜி வருது. 2 இலகுவான அணுக்கரு கனமான அணுக்கருவா மாறுது. எனர்ஜியும் வருது அதுல. நெக்ஸ்ட் இந்த எனர்ஜி இங்க வருது இல்லைங்களா? என்ன என்ன டைப்பா இருந்தாலும் சரி, ஃபிஷனா இருந்தாலும் சரி, ஃபியூசனா இருந்தாலும் சரி, பிளவா இருந்தாலும் சரி, கலவையா இருந்தாலும் சரி, ஃபைனலா நமக்கு எனர்ஜி வருது. இதுதான்ப்பா நமக்கு வேணும். இதுதான் நமக்கு இங்க அப்ளிகேஷன்ஸா யூஸ் பண்றோம். எல்லா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல மெயினா அங்க வரக்கூடிய ஆற்றல் எனர்ஜியை தான் யூஸ் பண்றாங்க. அணுக்கரு இயற்பியலின் பயன்பாடுகள். ஸோ நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து அணுக்கரு ஆற்றல். நியூக்ளியர் ரியாக்ஷன் நம்ம மேல பார்த்த ஃபியூசன் அண்ட் ஃபியூசன் பிளவு கலவை அதுல நமக்கு என்ன வருது ஃபைனலா எனர்ஜி வருதா. இந்த எனர்ஜி எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்றதுக்கு எலக்ட்ரிசிட்டியை தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அணுக்கரு வினையில இருக்கக்கூடிய அணுக்கரு வினையில இருந்து வரக்கூடிய ஆற்றலை மின்சாரம் உற்பத்திக்கு யூஸ் பண்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் பயன்பாடு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெடிக்கல் அப்ளிகேஷன் மருத்துவ பயன்பாடு அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்ம அந்த ஆல்பா பீட்டா காமா அந்த டிகே எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த டிகே அதை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா டயாக்னோசிஸ் பண்றாங்க. அதாவது முதல்ல டயக்னோசிஸ் கண்டறிய என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத கண்டறிறது அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்கலாம் அப்படிங்கிறது இது ரெண்டையுமே வந்து எதை வச்சு பண்றாங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ்னா டாப்ல இருக்கிறது மட்டும் வேரி ஆகும். டாப்ல இருக்கிறதா என்னது ஏல உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். அதுல புரோட்டான் மாறாது நியூட்ரான் மட்டும்தான் மாறும். டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மாறுபட்ட நியூட்ரான்களின் எண்ணிக்கை. ஸோ அந்த ஐசோடோப்பை வச்சுதான் நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா மெடிக்கல்ல பயன்படுத்துறாங்க. அப்ளிகேஷன்ஸ் மெடிக்கலோட அப்ளிகேஷன்ஸ் வந்து எதை யூஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸை யூஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அணு ஆயுதங்கள். ஸோ நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்ல இருக்க அதே எனர்ஜி நம்ம அந்த ஃபிஷன் அண்ட் ஃபியூசன்ல வரக்கூடிய எனர்ஜியை என்ன மேனர்ல வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் மேனர்ல. ஸோ இதை வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் மேனர்ல வெளிக்கொண்டு வரதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஸோ அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்ங்கிறது அந்த எனர்ஜி என்னவா பண்ணும் எக்ஸ்ப்ளோசிவ் மேனர்ல போஸா வெளியே தள்ளும். ஸோ அணுக்கரு வினையிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை வெடிக்கும் வடிவில் வெளியிடும் சாதனங்கள். இதுதான் வந்து அப்ளிகேஷன்ஸ். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். ஸோ இதோட ஷார்ட் நோட்ஸ் தான் நான் எழுதியிருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டம் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். ஆட்டம் அப்படிங்கிறது என்னெல்லாம் இருக்கும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல புரோட்டான் இருக்கும். ஸோ புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்லாம் பார்த்தாச்சு. புரோட்டான்ங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ் நேர்மறை மின்னோட்டம். நியூட்ரான்ங்கிறது வந்து என்னது நியூட்ரல் நடுநிலைமை. எலக்ட்ரான் அப்படிங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ் எதிர்மறை மின்னோட்டம் உடையது பார்த்தோம். ஸோ அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது வந்து என்னது அணுமுறை என் இசட் எதோடது மட்டும் தான் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். மாஸ் நம்பர் அப்படிங்கிறது நியூக்ளியஸ் உள்ள இருக்குது. நியூக்ளியஸ்ல என்னெல்லாம் இருக்கும் புரோட்டானும் இருக்கும் நியூட்ரானும் இருக்கும். அதுதான் மாஸ் நம்பர். இதை இசட்ல இதை வந்து ஏல சொல்லுவோம். மேல இருக்க இந்த அட்டாமிக் நம்பர் வந்து இசட்ல சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் அட்டாமிக் மாடல் நம்ம எத்தனை மாடல் பார்த்தோம் 4 மாடல் பார்த்தோமோ அந்த 4 மாடல் தான் கொடுத்துருக்காங்க. தாம்சன் ரூதர்ஃபோர்ட் போர் குவாண்டம். ஸோ தாம்சன் வந்து என்ன சொன்னாரு இந்த பிளம் புட்டிங் அப்படின்னு சொன்னாரு இல்லையா. ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரலா என்ன இருக்குன்னு சொன்னேன் நியூக்ளியஸ் மையத்துல ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. எலக்ட்ரான்ஸ் வந்து அது என்ன பண்ணிட்டு இருக்கு சுத்திட்டு இருக்கு ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். போர் மாடல் அப்படிங்கிறது வந்து என்ன அந்த அலோடு பாத்ல மட்டும்தான் நமக்கு எலக்ட்ரான் வந்து சுத்தும். ஒவ்வொன்றுக்கும் வந்து அதுக்கு என்ன இருக்கும் நிலையான ஆற்றல் ஃபிக்ஸ்டு எனர்ஜிஸ் இருக்கும்னு பார்த்தோம். குவாண்டம் அப்படிங்கிறது வந்து அது மட்டும்தான் அதுக்கு நிலையான பாதையானா இல்லை. அது வந்து என்னது அடுத்த லெவலுக்கும் போகும். அடுத்த லெவலுக்கு எப்படி போகும்னா சம் எனர்ஜியை கெயின் பண்ணி கொஞ்சம் எனர்ஜியை வாங்கிட்டு போகும். ஆனா அது அங்கேயே இருக்க முடியாது. திருப்பி வந்து அதோட வீட்டுக்கு அதோட ஷெல்லுக்கு வரும். வர்றப்ப என்ன பண்ணும் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு தான் வரும். இது நம்ம பார்த்தோம் இல்லையா. அதேதான் இங்க தமிழ்ல கொடுத்துருக்குது. தாம்சன் ரூதர்ஃபோர்ட் போர் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் பார்த்தோம் இல்லையா. நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படிங்கிறது எதை பத்தியான ஸ்டடி நான் சொன்னேன் அட்டாமிக் நியூக்ளியஸ் அணுக்கரு அப்புறமா அதோட கான்ஸ்டியூயன்ஸ்னா இதெல்லாம் நியூட்ரானும் புரோட்டானும் அடுத்து அதோடைய இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஃபோர்ஸஸ் இருக்கு. ஸோ அதுதான். ஸோ இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ்ல 2 பார்த்தோம். ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ். வலிய அணுக்கரு வினைகள் பலவீனமான அணுக்கரு வினைகள். இது நம்ம பார்த்தது. ஐசோடோப் இந்த டாப் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஏ டிஃபர் ஆகும். ஏலையும் மெயினா டிஃபர் ஆகிறது நியூட்ரான். நெக்ஸ்ட் ரேடியோ ஆக்டிவ் நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த அணுக்கரு அந்த நியூக்ளியஸ்ல இருந்து ஆல்பா வந்துச்சுன்னா ஆல்பா டிகே பீட்டா வந்துச்சுன்னா பீட்டா டிகே இல்லைன்னா நியூட்ரான் புரோட்டானா மாறும் புரோட்டான் நியூட்ரானா மாறும். எலக்ட்ரானை பத்தி இங்க பேச முடியாது.
ஏன்னா நம்ம பாக்குறது ஃபுல்லாவே அணுக்கரு நியூக்ளியஸ் ஒன்லி, புரோட்டானும் நியூட்ரானும் மட்டும்தான் இருக்கும். காமா டிகே அப்படிங்கிறது அந்த அணுக்கருல இருந்து காமா வர்றது. அதுதான் காமா டிகே. ஸோ நெக்ஸ்ட் இது அப்படியே தமிழ்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கதிரியக்கம் பார்த்தோம் இல்லையா? கதிரியக்கம்னா என்னது? ரேடியோ ஆக்டிவ் சொல்லிட்டேன் இல்லையா? ஆல்பா சிதைவு, பீட்டா சிதைவு, காமா சிதைவு. நெக்ஸ்ட் அணுக்கரு வினைகள் பார்த்தோமே, ஃபிஷன், ஃபியூசன். ஃபிஷன்ங்கிறதா பிளவு, ஃபியூசன்ங்கிறதா கலவை. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஒரு கனமான அணுக்கரு என்னவா மாறுது? 2 இலகுவான அணுக்கருவா மாறுறது. பிளஸ் எதுவும் வரும்? ஆற்றலும் வரும். இங்க 2 இலகுவான அணுக்கரு எதுவா மாறும் அப்படின்னா ஒரு கனமான அணுக்கருவா மாறும். அங்கேயும் அதே போல் என்ன வரும்? ஆற்றலை வெளியிடும். ஸோ அணுக்கருவியலின் பயன்பாடுகள் பார்த்தோம். அணு ஆற்றல், மருத்துவ பயன்பாடு, அணு ஆயுதங்கள். இது பார்த்தோம் இல்லையா? அதேதான். ஸோ அதுதான் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. நியூக்ளியர் ரியாக்ஷன், ஃபிஷன் பார்த்தாச்சு, ஃபியூசன் பார்த்தாச்சு. ஹெவி நியூக்ளியஸ் என்னவா மாறுது? 2 லைட்டர் நியூக்ளியஸ், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஃபியூசன் அப்படிங்கிறது 2 லைட் நியூக்ளியஸ் வந்து எதுவா சேஞ்ச் ஆகும்? ஹெவியர் நியூக்ளியஸா சேஞ்ச் ஆகும். அங்கேயும் என்ன பண்ணும்? எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்த்த 3 அப்ளிகேஷன்ஸ்: நியூக்ளியர் எனர்ஜி, மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ், நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா இன்னும் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் வந்து இன் டீட்டெயிலில் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருக்குங்களா? எந்த டவுட்டும் இல்லைங்களா?